அனைவருக்கும் வணக்கம். காலை, மாலை, மதிய வணக்கங்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் நம்மளுடைய கார்ப்பரேட் பிரசன்டேஷன் எவோரிச்ல பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். அதே நேரத்துல நான் ரொம்ப சந்தோஷமா இந்த இடத்துல உங்களுக்கு நம்ம எவோரிச் பத்தி நான் சொல்ல போறேன். அதாவது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் உங்க எல்லாரைக்கிட்டையும் நான் பேசுறதுக்கு. சோசியல் மீடியால உங்களை சந்திக்கும் போது, அதே நேரத்துல இந்த வெபினாருக்கு நான் ஹோஸ்டாவும் இருக்கேன். அதாவது எனக்கு இந்த நிறுவனம் தெரிந்து எனக்கு 1.5 வருடம் முன்னாடி தெரிஞ்சது. இப்ப நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களோட பேசிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டெக்னிக்கல் நண்பர்களுக்கும் எனக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். இந்த மீட்டிங் நடத்துபவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அவர்களுக்கு எல்லாம் நன்றி சொன்ன பிறகு நம்ம இப்ப ஆரம்பிக்கலாம். சரி, நம்ம ஆரம்பிக்கிறோம். இப்போ என்னை அறிமுகப்படுத்திக்க விரும்புகிறேன். என்னுடைய பேர் சாண்டோஸ் அல்வாரடோ பெர்மியோ. நான் ஒரு ஊனமுற்ற இராணுவ ஓய்வூதியார். அதே நேரத்துல நான் ஒரு சமூகவியலாளரும் கூட, ஒரு நிர்வாகியும் கூட, அட்மினிஸ்ட்ரேட்டரும் கூட, அதே நேரத்துல ரியல் எஸ்டேட் முகவரும், அதுக்கப்புறம் எவோரிச் சமூக கூட்டாளர்ல திட்ட மேலாளரா இருக்கேன். தனியார் முதலீட்டாளர் கூட, அதே நேரத்துல உள்ளாட்சி மன்ற உறுப்பினர் பெருவுல, MLCA மாரத்தான் 260 பங்கேற்பாளர், எவோரிச் எங்கள் வாய்ப்பின் தொகுப்பாளர், அதாவது ஒரு சர்வதேச இன்டர்நேஷனல் ஸ்பீக்கராகவும் இருக்கேன். அப்போ இது ஒரு தனித்துவமான வாய்ப்பு அப்படின்றத நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புறேன். ஏன்னா உங்களுடைய நீங்க இதற்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, என்ன விதமான நிலையில இருக்கீங்க அப்படின்றது முக்கியமே கிடையாது. ஏன்னா என்னுடைய தாயார் பாத்தீங்கன்னா பஞ்சத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா அப்படி இருந்தும் கூட அவர்களுக்கு நம்ம பிசினஸை புரியல அப்படின்றத சொல்லல. இப்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அவங்க இந்த இடத்துல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நம்மளுடைய வணிகத்துல உங்களுக்கு ஒரு பிரில்லியன்டான CV இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஆனா நீங்க ஒரு சிறந்த ஆண்டர்பிரனரா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கான அந்த ஆசை, உங்களுக்கான அந்த நீங்க உங்களை உயர்த்திக்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்தோட இருந்தீங்க அப்படின்னா உங்களால செய்ய முடியும். சரி, இப்போ இன்றைய நிகழ்ச்சி நிரல்ல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவோரிச்சுடைய பெருநிறுவன விளக்க காட்சியையும் பார்த்துவோம். எவல்யூஷன் ஆஃப் ரிச்னஸ் அப்படின்றது எவோரிச் அப்படின்னு சொல்றோம். அதற்கப்புறம் கடந்த வார நிறுவன செய்திகளும் பார்க்க போகிறோம். சரி, அடுத்த ஸ்லைட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய எவோரிச்சுடைய வணிக பயிற்சி என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்மளுடைய நிறுவனம் ஒரு வளர்ச்சிக்காக ஒரு வணிக சம்பந்தப்பட்ட கல்வியும் நிதி சம்பந்தப்பட்ட கல்வியும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்க நம்ம வாழ்க்கையை இங்க ஆரம்பித்து நம்மளுடைய கனவுகளை நிறைவாக்குறதுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பா இருக்கும். நம்மளுடைய பயிற்சி திட்டத்தை பாத்தீங்கன்னா, கனவுகள், பணப்புழக்க அளவு, எவோரிச் சூழல் அமைப்பு, கூட்டு வாய்ப்பு, பார்ட்னர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதற்கப்புறம் வருமான திட்ட விருப்ப தேர்வு, எவோரிச் பயிற்சி தொகுப்பு, சிறந்த நிறைவு திறனாளி, 90 நாள் வணிக தொடர்பு அமைப்பு, அடுத்த படிகள் மற்றும் கேள்வி மற்றும் பதில்கள். என்ன அடுத்த படிகள் நீங்க வைக்க வேண்டும் அப்படின்றதையும் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. தெரிஞ்சுப்போம்.
சரி, இப்ப அடுத்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா முதலாவதாக உங்கள் கனவுகள் என்ன? அதாவது இந்த கேள்வி உங்களுக்கானது. ஒரு உங்களுடைய கனவு ஒரு சின்ன இலக்குல இல்ல ஒரு பெரிய இலக்குல என்ன இருக்கு உங்களுக்கு? நீங்க என்ன ஆசைப்படுறீங்க? அதே நேரத்துல நீங்க வளரும்போது சில கனவுகளை இழந்திருப்பீங்க. ஏன்னா அந்த கனவுகளை நிறைவேற்ற முடியவில்லை, என்னால செய்ய முடியவில்லை அப்படின்ற அந்த இதுல நீங்க விட்டுட்டு வந்திருப்பீங்க அந்த கனவுகள. அப்போ நம்மளுடைய இந்த வணிகம் உங்களுக்கு அதனுடைய ஆப்ஜெக்டிவ்ஸ குடுக்குறாங்க. அதாவது ஒரு நாள் காலை எழுந்து நீங்க எந்த நேரத்துல வேலை செய்யலாம், எந்த நேரத்துல ரிலாக்ஸா இருக்கலாம் அப்படின்ற எல்லா முடிவையும் எடுக்கிற தன்மை உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நம்மளுடைய திட்டத்துல சொல்லியிருந்த மாதிரி நம்மளுடைய பணப்புழக்க அளவை பத்தி நம்ம பேச போகிறோம். இந்த பணப்புழக்க அளவு பாத்தீங்கன்னா ராபர்ட் கியோசாகி அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல இடது பக்கத்துல பாத்தீங்கன்னா வேலை செய்பவர்களும் தொழில் முனைவோரும் ஒர்க்கர்ஸ் ஆண்டர்பிரனர்ஸ் இவர்கள் தான் 90% மக்களா இருக்காங்க இந்த உலகத்துல. இது ஒரு இந்த குவாட்ரண்ட்ல நீங்க எங்க இருந்தாலும் அது ஒண்ணும் தவறு ஒண்ணும் கிடையாது. நீங்க ஒரு கடின உழைப்பான ஒரு வேலை செய்பவர்களா இருப்பீங்க. இல்ல ஒரு சிறந்த தொழில் முனைவோர் ஆண்டர்பிரனராவும் இருப்பீங்க. ஆனா நீங்க இந்த பக்கத்துல வலது பக்கத்துல இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வணிகம் இல்லை என்றால் ஒரு முதலீட்டாளரா இருந்தீங்க அப்படின்னா உங்களால நீங்க உங்களுடைய வணிகம் உங்களுக்கு வேலை செய்து கொடுக்கும். அதே நேரத்துல நீங்க சந்தோஷமாகவும் இருக்கலாம். உங்களுக்கு வேண்டிய நேரத்துல லீவ் எடுத்தோ குடும்பத்தோடு சந்தோஷமாக நேரம் செலவிட முடியும். அதனாலதான் நம்ம சொல்றோம் நம்ம எவரெஜ் பார்ட்னர்ஸ் அனைவரையுமே இந்த 95% மக்கள் எல்லாருமே வெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல போகிறோம். இதுதான் உலகத்துல 95% மக்கள் தான் லேபர்ஸ் எல்லாருமே வேலை செய்து பணத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த நபர்கள் எல்லாம் மல்டி லெவல் கிரவுட் இன்வெஸ்டிங்க பயன்படுத்தி வரும்போது அவர்கள் இந்த வலது பக்கத்துல இருக்கிற நபர்களாக மாற முடியும். உங்களுக்கு அதற்கான சில கருவிகளை MLCI பயன்படுத்தும் போது உங்களுக்கு அளிக்கப்படுது. அப்போ இந்த இடத்துல பயிற்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த இலக்கை அடைவதற்கான ஒரு பாதை. நீங்க எவ்வளவு பிரசன்டேஷன் செய்றீங்களோ, எவ்வளவு பயிற்சிகள் நீங்க எடுக்கிறீங்களோ அப்பதான் உங்களுடைய மூளை அதற்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணும். அப்போ ரெப்படேஷன் தொடர்ந்து செய்வதானதால் நம்ம அதனுடைய சிறந்த ஒரு நபராக மாற முடியும். இப்போ நம்ம எவரெஜ்ல இருக்கிற ஒரு எக்கோசிஸ்டத்தை பத்தி பார்க்க போகிறோம். நம்மளுடைய எவரெஜ் குடைக்குள்ள நிறைய நிறுவனம் இருக்கிறது. அதுல முக்கியமான ஒரு நிறுவனம் பாத்தீங்கன்னா யூஜிபே ஸ்விஸ் கம்பெனி. இவர்களுக்கு WCRE செக்யூரிட்டி டோக்கன் செல் பண்ணுவதற்கான அங்கீகாரம் உள்ளது. நீங்க எப்படி ஒரு கோ-ஓனராக ஷேர் ஹோல்டராக மாறலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த WCRE செக்யூரிட்டி டோக்கன் வாங்குறது மூலியமாக. அதற்கப்புறம் யூகெயின் இது ஒரு சிறிய நடுத்தர மற்றும் பெரிய நிறுவனங்களுக்கான டிஜிட்டல் தளம் மற்றும் தொழில் முனைவோர் மற்றும் நுகர்வோருக்கு சேவை செய்வதற்கு விரிவுபடுத்துவதற்கு ஒன்றிணைக்கப்பட்டதாக இது உதவும். அதாவது எங்க நம்மளுடைய பொருட்களுக்கும் நம்மளுடைய சேவைக்கும் இடம் இருக்கிறதோ அந்த இடத்துல இந்த யூகெயின் அப்படின்றத நீங்க பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் எடுகேஃபே அடுத்தது. இது ஒரு நவீன உணவகம் மற்றும்
இந்த இடத்துல உணவையும் வந்து நீங்க வீட்டில் எடுத்து செல்வதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. இந்த இடத்துல உங்களுடைய பிரசன்டேஷன் வச்சுக்கலாம். இல்லனா நீங்க ஜீனியஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் ஹோஸ்ட் கூட கேம் கூட நீங்க இங்க ஹோஸ்ட் பண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு உணவு சாப்பிட மட்டும் வராமல் நீங்கள் இந்த இடத்துல வந்து கல்வியும் கத்துக்க முடியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தனியார் முதலீட்டாளர்களின் கல்வி அலகம். இந்த இடத்துல மில்லியன்ஸ் ஆஃப் மக்கள், அதாவது லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்த இடத்துல நிதி மற்றும் முதலீட்டு கல்வியிலே ஆன்லைன் தனத்துல கத்துக்கிறாங்க. உங்க வாழ்க்கை இதுதான் வந்து ஆரம்ப நிலை. உங்க வாழ்க்கையை நீங்க மாத்தணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க வந்து ஒரு வணிகம் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். நீங்க ஒரு மாஸ்டரா கூட இருக்கலாம். அதே நேரத்துல நீங்க சிறிய விஷயம் தெரிஞ்சு கூட இருக்கலாம். ஆனா நம்மளுடைய இந்த முதலீட்டாளர்களின் கல்விக் கழகம் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்களுக்கு தேவைய கல்வி முறையை வந்து இந்த இடத்துல வளருவாங்க. அப்போ நம்ம நிறுவனத்துல இது மாதிரி எடுத்தவங்க நிறைய பேர் தங்களுடைய உச்சத்துல இருக்காங்க, வாழ்க்கையின் உச்சத்தில். இந்த இடத்துல நிறைய பேர் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு அவர்களுக்கு அந்த கல்வி அறிவு இல்லாதனால நிறைய பேர் வணிகத்துல வந்து தோத்து இருப்பாங்க, பேங்க்ரப்ட் ஆயிருப்பாங்க. அப்போ அதே நேரத்துல இதுல இருந்து நம்ம என்ன தெரிய வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கல்வி அறிவு இருந்தா அவர்கள் எப்படி அதை கையாள முடியும் அப்படின்றது நமக்கு சொல்லி தராங்க. சரி, இப்போ நம்மளுடைய நிறுவனத்துடைய ஒரு எசன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்க ஒரு வாடிக்கையாளரா இருக்கலாம், ஒரு வணிக வல்லுநரா இருக்கலாம், இல்லை என்றால் சக உரிமையாளராக இருக்கலாம். எந்த ஒரு பொருள் நம்மளுடைய நிறுவனம் நமக்கு கொடுத்தாலும் நம்மளுடைய கம்யூனிட்டி பயன்படுத்துற மாதிரியான ஒரு பொருட்கள் ஒரு ப்ராடக்டாக தான் இருக்கும். அதே நேரத்துல அந்த வணிகத்துல நீங்க நேராக நீங்க பங்கேற்க முடியும், ப்ரொஃபஷனலாகவும் மாற முடியும். நீங்க WCRE டோக்கன் வாங்குறதுனால நீங்க வந்து கோ-ஓனராக மாறுகிறீர்கள். அதனாலதான் நாங்க இந்த இடத்துல 3 விதமாக உங்களுக்கு வந்து பாதை இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. நீங்க ஒரு வாடிக்கையாளர், வணிக வல்லுநர், சக உரிமையாளர் இது 3மே உங்களுக்கு கிடைக்கும் இந்த பாதையில் நீங்க வந்தீங்கன்னா. அதற்கப்புறம் எங்கள் சூழலில் உள்ள பிராண்ட்கள் என்ன? நமக்கு தனித்துவமான தயாரிப்புகள் இருக்கு மற்றும் சேவைகளும் உள்ளது. அதே நேரத்துல பல வருமான திரட்டல் வழிகள் இருக்கு. அத நீங்களே முடிவு எடுத்துக்கலாம். நீங்க எந்த ப்ராஜெக்ட்ல வந்து கலந்துக்கணும், எந்த ஒரு திட்டத்துல நீங்க இருக்கணும் அப்படின்றத நீங்களே முடிவு எடுத்துக்கலாம். அதற்கப்புறம் சந்தைக்கும் மதிப்பை சேர்ப்பது எப்படி என்ற சிக்கலை தீர்ப்பது இந்த இடத்துல. ஏன்னா நம்மளுடைய இந்த மார்க்கெட்ல என்ன முக்கியமான பொருட்களா இருக்கு அப்படின்றத வந்து நம்மளுடைய எவோரிச் வந்து இந்த இடத்துல கொடுக்குறாங்க. இப்போ நம்ம வந்து இந்த உலகத்துல வாழ்றோம். நிறைய பேருக்கு வந்து வேலையின்மை, அப்புறம் பொலிட்டிக்கல் கொலாப்ஸ் இருக்கு. அப்போ வாய்ப்புகள் நிறைய குறைந்திருக்கிறது. அப்போ இந்த இடத்துல எவோரிச் பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த சின்ன சின்ன இல்ல அந்த பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு கூட உங்களுக்கு தீர்வு கிடைக்குது. நம்மளுடைய நிறுவனம் வந்து மக்களுக்கு உதவி செய்வதற்காக, அவர்களுடைய குடும்பத்துக்காகவும் அவர்களுக்காகவும் உதவிக்காக ஒரு நமக்கு வந்து யூனிகார்ன் கம்பெனிஸும் கூட நம்ம எவோரிச்ல இருக்கிறது. இந்த மாதிரியான உதவிகள் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ என்ன பத்தி பாத்தீங்கன்னா நான் அக்ரிகல்ச்சர் பேஸ்ல நாட்டுல தான் வாழ்ந்தேன். என்னுடைய பெற்றோர்கள் வந்து அவர்கள் இருவருமே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் அந்த பஞ்சத்தில் இருந்தா வந்திருக்காங்க. எனக்கு நிறைய நல்ல ஞாபகம் இருக்கு. அதாவது எனக்கு வந்து என்னுடைய கூட பிறந்திருந்த சகோதர சகோதரிகள் எல்லாருமே ஒரு
பணம் இல்லாமல் நாங்கள் சில நேரம் உணவு கூட சாப்பிட முடியாமல் நாங்கள் தூங்கியிருப்போம். அப்போ எனக்கு இந்த நிறுவனம் கண் முன்னாடி வந்து நிற்கும் போது எனக்கு தெரிந்தது. அதாவது எப்படி என்னுடைய குடும்ப நபர்களையும் மற்றும் என்னையும் இந்த வறுமையிலிருந்து, இந்த பஞ்சத்திலிருந்து காப்பாத்திக்கிறதுக்காக இந்த இடத்துல நான் வந்து செய்ய ஆரம்பிச்சேன் வணிகம். என்னுடைய வாழ்க்கை மட்டும் இல்லை, என்னுடைய நாட்டில் இருந்த சில நண்பர்களுடைய வாழ்க்கையும் என்னால மாத்த முடிஞ்சிருக்கு. அதனால நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நம்மள பத்தி ஒரு சோசியல் குரோத்தா இருக்கட்டும், ஒரு தனிநபருடைய வளர்ச்சியா இருக்கட்டும், இது எல்லா விதமான விஷயமும் நம்ம இந்த இடத்துல கத்துக் கொடுக்குறாங்க. இதுதான் நம்ம சொல்றோம். இன்னொருத்தவங்களுடைய வாழ்க்கையில ஒரு வேல்யூ வந்து கொடுக்கிறோம். நீங்க உங்க வாழ்க்கையில வாழ்றதுக்கு கஷ்டப்படுறீங்க அப்படின்னா, இல்ல அதே நேரத்துல சந்தோஷமாவும் இருக்கீங்க அப்படின்னா, நீங்க அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பண்ணணும். சந்தோஷமா இருக்கும்போது நீங்க அத மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து எப்படி வந்து பயன்படலாம் அப்படின்றதையும் சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் நம்மளுடைய கம்பெனில குடுக்குறாங்க. அப்போ நம்ம நிறுவனத்தோட நீங்க ஒரு பார்ட்னர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பொட்டன்ஷியல் மட்டும் இல்லாமல் நீங்க ஒரு குறிப்பிட்ட உங்களுக்குன்னு வந்து ரிலையபிளான ஒரு டீம் இருக்கும். நீங்க அதுல ஒரு பகுதியாகவும் நீங்க இருப்பீங்க. இது மூலியமா உங்களுடைய இன்கம் வரும். உங்களுக்கு அடுத்த லெவல்ல நீங்க மாற முடியும். அப்போ உங்களுடைய கேபிட்டலையும் வளர்க்க முடியும். உங்களுடைய டீம் சப்போர்ட்டோட. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, ஒரு எவோரிஸ்ட்ல தொழில் ஏணி அப்படின்றத இது சொல்றோம். எப்படி நம்ம எல்லாரும் ஆரம்பிக்கிறது? நம்ம ஒரு யூசர், ஒரு பயனரா ஆரம்பிக்க போறோம். அப்போ இந்த குடுக்கப்பட்டிருக்க வாய்ப்பு உங்களுக்கு புரிகிறது, அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒரு 0 இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன பகுதியில ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு பண்ணி கூட நீங்க ஆரம்பிக்கலாம் உங்களுக்குன்னு. அதற்கப்புறம் உங்களுடைய இன்கம் வந்து உங்க டீம் மூலியமாகவோ இல்ல நீங்களும் வந்து பயன்படுத்திக்கலாம். அப்போ நீங்க ஒரு கிளையண்டா இருந்தீங்க, வாடிக்கையாளரா மாறுறீங்கன்னா, அங்க வந்து நீங்க 50ல இருந்து 1000 யூனிட் வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ண முடியும். அதே நேரத்துல பார்ட்னர், ஒரு முகவர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ரேங்கிங் நீங்க இம்ப்ரூவ் ஆகும்போது, உங்களுடைய வருமானமும் அதிகரிக்குது. நீங்க கன்சல்டன்ட்னா 5000 யூனிட், ஒரு மேனேஜர் அப்படின்னா 30,000 யூனிட், லீடர் மேனேஜர் 50,000, டாப் மேனேஜர் 80,000, வைஸ் பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா 1,50,000 யூனிட். அதற்கப்புறம் ஒரு தலைவர் பிரசிடென்ட் வந்து 1 மில்லியன் 10 லட்சம் அழகு, அதாவது 10 லட்சம் யூனிட்ஸ் இல்ல அதற்கும் மேல சம்பாதிக்க முடியும் ஒரு பிரசிடென்ட்டுக்கு. இது எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி நீங்க இந்த வேலை செய்யும் போது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத பார்ப்போம். இப்போ இதுல பாருங்க, எவோரிச்சுடைய வெல்த் கிரியேஷன் பிளான் என்ன? நீங்க ஒரு யூசரா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க இன்வெஸ்ட் பண்ணாமலே கூட நீங்க பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். 1வது லெவல், 2வது லெவல், 3வது லெவல்ல இருந்து. நான் உங்களுக்கு எப்பவுமே சொல்லியிருக்கேன். ஏன்னா இது வந்து சோஷியலைஸ் பண்றது, எல்லாருக்குமே வந்து தெரியப்படுத்துறது அப்படின்றத சொல்லியிருக்கேன் கம்யூனிட்டிய. அதாவது இந்த இடத்துல வந்து ஆளுநனம் அப்படின்ற அந்த எண்ணத்துல வரல. நம்ம இங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், வளர்ச்சி அடையணும் அப்படின்றத நமக்கு கொடுக்கிறோம். நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்றது முக்கியம் இல்லை. நீங்க ஒரு பீனிக்ஸ் பறவை போல் நீங்க வந்து ஆரம்பிச்சு நீங்க வந்து ஒரு உச்சத்துக்கு போக முடியும்.
இதுல வந்து ஒரு பெரிய கேபிட்டல் வேணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது. அதே நேரத்துல இந்த பகுதிகளை வந்து நீங்க மற்றவர்களுக்கும் வந்து பகிர்ந்துக்கலாம். ஆனா உங்ககிட்ட கேபிட்டல் இல்லாம இருக்கலாம். ஆனால் நீங்க வேலை செய்வதற்கு ஆர்வத்தோட இருப்பீங்க அப்படின்னா, நீங்க ஒரு யூசராக இருந்து நீங்க இந்த 3 லெவல் கமிஷன் அப்படின்ற அந்த பயனருக்கான கமிஷனை நீங்க எடுத்துக்கலாம். அப்போ நீங்க ஒரு கிளையண்டாக மாறணும், வாடிக்கையாளரா மாறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 10 யூனிட் அப்படின்றத நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அங்க உங்களுக்கு 4 லெவல்க்கான போனஸ் கிடைக்கும். 6, 4, 3, 2 அப்படின்ற சதவீதங்கள். மொத்தமாக 15% கிடைக்கும். அதே நேரத்துல நீங்க பார்ட்னராக மாற நீங்கள் $50 போட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து 1வதுல இருந்து 5வது லெவல் வரைக்கும் மன்னிக்கவும் 4வது லெவல் வரைக்கும் 7, 5, 4, 2. அதற்கப்புறம் முகவர், ஆலோசகர், ஏஜென்ட் மற்றும் கன்சல்டன்ட். அப்போ உங்களுக்கு பாருங்க இந்த இடத்துல ஏஜென்ட்டுக்கு 5வது லெவல் 3% கிடைக்குது. இந்த இடத்துல உங்க பர்சனல் வால்யூம் வந்து $200 இருக்கணும். அதே நேரத்துல ஆலோசகர் நம்மளுடைய நிறுவனத்துல ஒரு கோர் ரேங்க். ஏன்னா இந்த இடத்துல இருந்து தான் நீங்க உங்களுக்கு கீழே போகிற டெப்த் லெவல்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல இருந்து 5 லெவல் வரைக்கும் உங்களுக்கு அதே விதமான சதவீதங்கள் தான். ஆனால் 6வது லெவல்ல இருந்து அதுக்கு கீழ் போகும்போது நீங்க 2ல இருந்து 4% உங்களுக்கு கிடைக்கும். இங்க கேள்வி என்னவென்றால், எப்படி இந்த ரேங்கை வந்து முன்னேறுவது? அதாவது உங்க பர்சனல் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா, அதே நேரத்துல எத்தனை நபர்களை நீங்க ரெக்ரூட் பண்றீங்க உங்க ஸ்ட்ரக்சர்லயோ, அந்த மாதிரி தான் உங்களால ரேங்க வந்து வளர்க்க முடியும். நம்ம அடுத்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா, என்னென்ன வருமான திட்ட விருப்ப தேர்வு இருக்கு, என்னென்ன பகுதிகள் நமக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல 2 விதமான பங்காளர் இருக்காங்க. இவர்கள் செயலற்ற இல்லைன்னா சுறுசுறுப்பான பங்காளர்கள். இவர்களை வந்து பாசிவ் என்று அழைக்கிறோம். அவர்கள் வருவார்கள், அவர்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி இருப்பார்கள். அவர்கள் வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க அவர்களுடைய கமிஷனுக்காக. ஆனா அவர்களோட இன்கம் பாத்தீங்கன்னா வந்து குறைவு. ஏனென்றால் அவர்களுக்கு சின்ன கமிஷன் நெட்வொர்க் இருக்கிறனால அவர்களுக்கு வந்து ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு கமிஷன் தான் கிடைக்கும். அதாவது லாயல்டி போனஸ், திட்டம் தொடர்பான வருமானம், அதாவது சேமிப்பு, ப்ராஃபிட் போனஸ் அப்படின்ற மாதிரி. அதே நேரத்துல ஒரு ஆக்டிவ் பங்காளர், ஒரு சுறுசுறுப்பான பங்காளரா இருக்கும்போது வரம்பற்ற இணை கமிஷன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கப்புறம் மிகையான ஒரு லாயல்டி போனஸ், அதற்கப்புறம் விஐபி கிளப் உறுப்பினர் போனஸ், அதற்கப்புறம் உள்ளூர் மற்றும் பிரதானிய சபை அதுல வரலாம். ஸ்ட்ராட்டஜிக் டிபார்ட்மெண்ட், தூதர் சபை, மூலோபாய துறை, ஸ்ட்ராட்டஜிக், திட்டம் தொடர்பான வருமானம், அதுல சேமிப்பு, ப்ரோஃபிட் போனஸ், அதற்கப்புறம் திட்டம் தொடர்பான மேலாதிக போனஸ், அதிகமான போனஸும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல நீங்க எந்த பார்ட்னரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது நான் நம்புறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் என்னுடைய பார்ட்னர்ஸா இருக்காங்களோ அவர்கள் எல்லாருமே வந்து சுறுசுறுப்பான பங்காளரா இருக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய டீம்ல இருக்கிற நபர்கள் நினைக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல நமக்கு எவோரிச்ல சில பயிற்சி தொகுப்புகளும் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த இடத்துல கல்வி அறிவு தான் நம்மளுடைய ஒரு பெரிய ஆயுதம். இந்த இடத்துல யாருக்கு ஒரு சின்ன மூலத்தனம் இருந்தாலும் கூட அவர்கள் வந்து கத்துக்கலாம். நான் எப்பயுமே உங்க எல்லாருக்குமே சொல்ல விரும்புகிறேன். எப்பயுமே அந்த உங்ககிட்ட இருக்கிற கல்வி அறிவு அதுல வந்து நீங்க முதலீடு செய்யுங்க. நம்ம கிட்ட இந்த இடத்துல 4 லெவல் ஆஃப் எஜுகேஷன் இருக்கு. இதுல வேற வேற தலைப்புகளோடு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சி அடைவதற்காக நிறைய ஒரு தலைப்புகள் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு முக்கியமானது பாத்தீங்கன்னா, நம்ம எப்படி வந்து டெவலப் பண்ணிக்கிறது என்பது. இதுல உங்களுடைய கனவுகளுக்கான விஷயம் இருக்கும். அதற்கப்புறம் உங்களுடைய உண்மையான இலக்கு என்ன அப்படின்ற எல்லா விதமான தகவலும் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இன்னொரு தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, லீடர்ஷிப். இது எல்லாமே வந்து நம்மளுடைய எவோரிச் பிளாட்ஃபார்ம்ல நீங்க தலைப்பு வழியாக நீங்க கத்துக்க முடியும். நீங்க ஒரு சிறந்த
நபராகவும் வந்து உங்களால வளர முடியும், ஒரு சிறந்த தலைவராகவும் நீங்க வளர முடியும். அப்போ நம்மளுடைய ட்ரைனிங் பேக்கேஜஸ்ல இன்னொரு விஷயம் இருக்கிறது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா வணிக மேம்பாடு. இதுல வந்து ஒரு வணிகம் சம்பந்தப்பட்ட வளர்ச்சி எப்படி செய்வது, என்னென்ன படிகள் எடுக்க வேண்டும், என்னென்ன திட்டங்கள் இட வேண்டும், அதற்கப்புறம் விற்றுவதற்கான வந்து ஒரு திட்டம், அதற்கப்புறம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க எந்த லெவல்ல இருக்கணும் அப்படின்ற அந்த பிரைஸ் நீங்க சூஸ் பண்றது படிதான். வேற வேற செஷன்ஸ் வரும். நிலை 1 அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 அலகுகள், நிலை 2 அப்படின்னு பாத்தீங்கன்னா 500 அலகு, நிலை 3 அப்படின்னு பாத்தீங்கன்னா 1500 அலகு, நிலை 4 அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எல்லா விதமான டாபிக்ஸும் இருக்கும். உங்களுக்கு அங்க 3000 அழகு யூனிட்ஸ். நீங்க கேட்கலாம், உங்களுக்கு இந்த வெபினார்ல அறிமுகப்படுத்திய நண்பரை கேட்கலாம். அவர்களுக்கு அந்த புரிதலை கேட்கலாம். அதாவது எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா என்னுடைய தனிப்பட்ட வளர்ச்சி வந்து வளரும் அப்படின்றத கேட்கலாம். இந்த இடத்துல நான் சொல்லியிருந்தேன் 90 நாள் திட்டம் எப்படி நீங்க வளருவீங்க, அதற்கப்புறம் நம்மளுடைய நிறுவனத்துல ஒரு கெரியரை நீங்க எப்படி வளர்க்க முடியும் அப்படின்றத பார்க்கிறோம். முதல் 10 நாள்ல உங்களுக்கு என்ன கொடுக்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவலுக்கான கோர்ஸ் எடுக்கிறீங்க. நம்ம வந்து அதற்கான ஒரு திட்டம் வந்து வரையறுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து கான்டாக்ட்ஸ் லிஸ்ட் எடுக்கிறோம். அதனால நீங்க வந்து ஒரு எங்க போகணும் அப்படி என்று தெரியாம இருக்கிறதுக்காக நம்மளுடைய வளர்ச்சிக்காக இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு படியாக இந்த இடத்துல வந்து சொல்லி கொடுத்திருக்கோம். அவர்கள் நம்மளோட பள்ளியில் படித்தவர்களா இருப்பாங்க, இல்ல வந்து ஒரு கல்லூரியில படித்தவர்களா இருப்பாங்க. அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து மிலிட்டரி நண்பர்களுக்கு இதை நான் எல்லாருக்குமே சொல்றேன். அதே நேரத்துல என்னுடைய கான்டாக்ட்ஸுக்கும் சொல்றேன். அப்போ நமக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரக்சர் வால்யூம் இருக்கணும். அப்போ இந்த இடத்துல நீங்க 1000 யூனிட்ஸ் அப்படின்றத நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு MLCI பயிற்சிகளும் நீங்க எடுத்துக்கலாம். அதே நேரத்துல என்னென்ன ஈவென்ட்ஸ் வருதோ அந்த இதெல்லாம் நீங்க பங்கெடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு வணிகம், அதுக்கப்புறம் கம்யூனிகேட் பண்ணுவது அப்படின்ற எல்லா விஷயமுமே வந்து எப்படி அப்படின்றது இந்த இடத்துல சொல்லிக் கொடுக்கப்படும். உங்களுக்கு ஆக்ஷன் பிளான் அப்படின்றது இந்த இடத்துல வளர்க்கப்படும். அதற்கப்புறம் உங்களுக்கான ஒரு டீம் உருவாகும் போது உங்களுக்கு அவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் வரும். இப்போ நீங்க இந்த இடத்துல நீங்க ஒரு 5 ஏஜென்ட் அப்படின்றத உங்களுக்கு நீங்க உருவாக்கி இருப்பீங்க. நீங்க இந்த இடத்துல 300ல இருந்து ஒரு 5000 யூனிட்ஸ் வரைக்கும் வந்து ஏர்ன் பண்ணிருப்பீங்க. நீங்க MLCI ட்ரைனிங்ஸும் கத்துக்கணும். அதற்கப்புறம் எல்லா விதமான ஈவென்ட்ஸ்லயும் கத்துக்கிற மாதிரி பங்கெடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு அமையும். லிட்ரேச்சர் சம்பந்தப்பட்ட புத்தகங்களை படிக்கிறதுக்கான பழக்கத்தை உருவாக்கிக்கணும். அப்போ 2வது மாதத்துல பாத்தீங்கன்னா 2வது மற்றும் 3வது, அதாவது 60 மற்றும் 90 நாட்கள்ல நீங்க ஒரு சிறந்த தலைவரா மாறுவீங்க ஒரு பெரிய டீமுக்கு. அதே நேரத்துல அவர்களுடைய தேவைகள் என்ன, அவர்களுடைய முக்கியம் என்ன அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். இதற்காக தான் உங்களுக்கு எப்பவுமே ஒரு தெளிவான திட்டம் வேணும். ஒவ்வொரு முறையும் நீங்க கொடுக்கப்படுகிற பிரசன்டேஷன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அதிகமாயிக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல ஷேர் பிரசன்டேஷனும் இருக்கு. உங்களுடைய டீம்மேட்ஸ் கூட நீங்க உருவாக்க முடியும். இந்த இடத்துல 5 கன்சல்டன்ட் உங்களுடைய ஸ்ட்ரக்சர்ல இருப்பாங்க. இந்த இடத்துல போனஸ் வந்து 600ல இருந்து 2000 யூனிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ரீஜனல் டெவலப்மெண்ட் பிளானும் இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு கான்ஃபரன்ஸ் பயிற்சி அப்படின்றத நீங்க உங்களுக்காகவே பண்ணலாம்.
உதாரணத்துக்கு நம்ம இப்ப ஜூம் இருக்கிறனால இந்த ஆப் மூலியமா நம்ம நிறைய வெபினாரை வந்து கொடுக்கிறோம், மோட்டிவேஷனல் மீட்டிங்ஸ் கொடுக்கிறோம். அதே நேரத்துல நீங்க வணிகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள், இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட தகவல் புத்தகங்கள் எல்லாமே படிங்க. அப்போ 90 நாட்கள்ல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் லெவல்ல கொடுக்கப்பட்டிருந்த எல்லா விதமான ட்ரைனிங்ஸும் நம்ம எடுத்திருக்கிறனால நீங்க ஒரு மென்டரா மாறுவீங்க. அப்போ இந்த இடத்துல 500ல இருந்து 1500 வரைக்கும் உங்களுடைய பிரசன்டேஷனாக மாறும். ஸ்ட்ரக்சர் வால்யூம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20,000 அலகுகள். நம்ம கிட்ட வந்து மேனேஜர்ஸ் அப்படின்றவங்க 4 பேர் இருப்பாங்க, 3 மேனேஜராவது இருப்பாங்க. அப்போ உங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட திட்டம் இருக்கும். உங்களுடைய குழுவுக்கு எப்படி அந்த திட்டம் வகுப்பது அப்படின்றது தெரியும். ரீஜனல் கான்ஃபரன்சஸ் ஆர்கனைஸ் பண்ணலாம். அதுல 100 மக்களுக்கு மேல வந்து சந்திச்சு விஷயங்களை கத்துவதற்கான ஒரு இடமாகவும் அணுகலாம். அதே நேரத்துல நீங்க இப்பயும் கண்டினியூவா ரீட் பண்ணணும். அத என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வணிகம், இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் நிறைய கல்விகளை வந்து தொடர்ந்து வந்து கத்துக்க வேண்டியதாக இருக்கும். இதுதான் நம்மளுடைய 90 நாள் திட்டம் வெற்றிக்காக. சிறப்பு. இப்ப வந்து நினைவுத்திறனாளி அல்டிமேட் மெமரி ஜாப் பார்க்கலாம். நம்ம ப்ராஸ்பெக்ட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம சேகரிக்கணும், எந்த மாதிரி கான்டாக்ட் லிஸ்ட் வந்து நம்ம தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப பார்க்க போகிறோம். ஆகையால் ஒரு நபரை நீங்கள் சந்திக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து எங்க சந்திப்பீர்கள், மேலும் அவர்களுடைய கான்டாக்ட் நம்பர் யாராக இருந்தாலும் நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். ஒருவேளை வந்து அவர்கள் வந்து பள்ளியில் உங்களுடைய நண்பராக இருக்கலாம், அல்லது வந்து யூனிவர்சிட்டியில உங்களுக்கு தெரிந்த ஒரு படித்த ஒரு நபராக இருக்கலாம், அல்லது வந்து வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு பழக்கம் இருக்கலாம். ஆகையால் யாராக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய தொடர்பு பட்டியலில் அந்த நபரின் எண்ணை குறிப்பிட்டு மேற்கொண்டு அவர்களுடைய தேவைகள் என்ன அப்படின்னு சொல்லி புரிந்து கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தலாம். சரி, நான் உங்களுக்கு முன்னரே அறிவித்திருந்தேன் பேக்ரவுண்ட். இப்போ நாம பேசணும்னு சொல்லி இருந்தேன். அந்த நபர்களுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப வந்து நீங்க வெளிய ஃபீல்டுக்கு போய் புதிய நபர்களை தேடணும் அப்படின்னு சொல்லி கிடையாது. உங்களுடைய குடும்பத்தில் இருந்து இதை ஆரம்பிக்கலாம். அவர்களுக்கு வந்து நீங்க சொந்தக்காரர்களுக்கு போன் கால் பண்ணலாம். அருகில் இருப்பவர்களுக்கு, மேலும் தூரத்தில் இருப்பவர்களுக்கு கூட நீங்க வந்து அழைப்பு விடுக்கலாம் போனில். மேலும் வந்து உங்களுக்கு எதற்காக இந்த மாதிரி செய்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு உதவும் நோக்கம் உங்களுக்கு இருந்தால், நான் சொன்னபடி நான் வந்து மிலிட்டரி ஆபீசர்னு சொல்லியிருந்தேன். பிறகு வந்து ரியல் எஸ்டேட்ல இருந்தேன். இன்னைக்கு வந்து பில்டிங் ஃபெசிலிட்டிஸ்ல வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட ஒரு ஃபீல்ட்ல இருக்கேன். இப்ப வந்து சப்ளையர்ஸ், இன்ஜினியர்ஸ், டிசைனர்ஸ் இவர்களோட எனக்கு வந்து இந்த வாய்ப்பை பகிர்ந்து கொள்ளும் ஒரு அனுபவம் வந்து இருக்கிறது. எப்ப வந்து நான் அவர்களை சந்தித்தாலும் இதை பற்றிய ஒரு விளக்கத்தை கொடுத்து கொண்டே இருப்பேன். ஆகையால் உங்களுக்கு வந்து நான் சொல்ல வருவது என்ன அப்படின்னா, கண்டிப்பா வந்து அவர்களுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும். எங்களுடைய பரிந்துரை வந்து எப்பயுமே மக்கள் தான். அவர்களைத்தான் நீங்கள் சந்திக்கும் பொழுது இந்த ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு வழங்கலாம். எப்பயுமே நீங்களாவே ஒரு முடிவு செய்யக்கூடாது. இப்ப வந்து ஒருவேளை இதை பற்றி பேசினால் அவர்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்காது அப்படின்னு சொல்லி நாம ஒரு முடிவை செய்வதை விட அவர்களிடம் தெரிந்து கொள்வதே சிறந்தது.
ஏன்னா சில பேர் வந்து இதை பற்றி யோசிப்பார்கள், ஏன்னா வேற எந்த வழிகளும் இல்லை அப்படின்னு சொல்றப்ப இந்த வழிகளை வந்து அவர்கள் யோசிப்பார்கள். ஏன்னு சொன்னா உங்களுக்கு பிடித்தவராக கூட இருக்கலாம். மேலும் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, என்னுடைய லிஸ்ட் ஆஃப் கான்டாக்ட்ஸ்ல நான் ரியலைஸ் பண்ணதை உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். நம்முடைய ஒரு பேச்சு வார்த்தை மற்றும் வந்து எப்படி கம்யூனிகேட் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து வந்து அவர்களுடைய பதில் நமக்கு சாதகமாகவும் அமையக்கூடும். அடுத்த ஸ்லைடு போனா, அடுத்த படிகள் என்ன? முதல் படி, MLCI கோர்சஸ்ல நம்ம என்ரோல் பண்ணிக்கணும். இது வந்து முதல் பணி. கவனிக்கவும். கான்ஃபரன்சஸ் மேலும் வந்து ட்ரைனிங்ஸ்ல பங்கேற்க வேண்டும். நான் சொன்னபடி இப்போ நம்ம மூளை வந்து எப்போ நன்றாக செயல்படும் அப்படின்னு சொன்னா, அடுத்தடுத்து வந்து தகவல்கள் வந்து கொண்டே இருந்தால் மிகவும் சிறந்ததாக வேலை செய்யும். 90 டேஸ் பிளானை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. குறிக்கோள்களை அடையும் வரை ஒருபோதும் நீங்கள் நிறுத்த வேண்டாம். மேலும் இந்த லிமிட் வந்து எங்க இருக்கு? ஒரு முடிவு வரி எங்கே அப்படிங்கிறது வந்து என்றுமே இல்லை. வானம்தான் நமக்கு எல்லை. ஆகையால் உங்கள் அனைவரையும் இந்த தொடர்ச்சியான பயணத்தில் பங்கு பெறுவதற்கு அழைக்கிறேன். கனவை பற்றிய ஒரு வீடியோவை நாம் பார்க்க போகிறோம். நண்பர்களே, கவனியுங்கள். நான் உங்களிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன். நாம் அடிக்கடி மறப்பது, ஆனால் அதுதான் மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒன்று. ஆகையால் கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். நான் உங்களை என்ன கேட்க போகிறேன்? கனவு காணுங்கள். குழந்தை போல் கனவு காணுங்கள். வேறு எவரும் கனவு காணாத வகையில் உங்கள் கனவு அமைய வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய கனவு நனவாகும். ஏனென்றால் அது உங்களுடையது. அதற்கு செயல்படுத்த ஆரம்பிக்க வேண்டும். உங்கள் கனவு ஒரு நல்ல கனவாக அமையட்டும். மற்றவர்களை உந்துதல் சக்திக்கு ஆட்படுத்துவதாக இருக்கட்டும். நீங்கள் நல்ல கனவாக கண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும். இந்த கனவுதான் உங்களை அழைத்து செல்கிறது உங்கள் குறிக்கோளை அடைவதற்கு. மேலும் பாதையை காண்பிக்கிறது. ஏனென்றால் கனவு காணவில்லை என்றால் எந்த பாதையை நோக்கி பயணிப்பது என்பது உங்களுக்கே தெரியாது. கனவு காணுங்கள். ஒரு வாழ்க்கை சிறந்ததாக அமைய வேண்டும் என்றால் அர்த்தமுள்ள ஒரு கனவாக நீங்கள் காண வேண்டும். நாம் இந்த உலகத்திற்கு ஏதோ வந்தோம் போனோம் என்று இருக்கக்கூடாது. கனவு காணுங்கள். அதன் மூலமாக நீங்கள் ஒரு அழகிய குறிக்கோளை உருவாக்க வேண்டும். அதை நோக்கி நகர வேண்டும். எவ்வளவு சிறியதாக உங்கள் கனவு இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஆனால் உங்களுக்கு எது முக்கியமானதோ அதை பற்றி நீங்கள் கனவு காண வேண்டும். உங்களுக்கு புரிகிறதா? கனவு, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் கனவு காண வேண்டும். ஏனென்றால் உங்களுக்காக நீங்க கனவு காணவில்லை என்றால் அடுத்தவரின் கனவுக்காக நீங்கள் உழைப்பதாக உங்களுடைய வாழ்க்கை தள்ளப்படும். நீங்கள் எந்த வகையில் ஒரு செயல் செய்தாலும் நண்பர்களே, நில்லுங்கள், ஓடாதீர்கள். ஏனென்றால் எங்கே ஓட வேண்டும்,
என்று உங்களுக்கே தெரியாது. உங்கள் கனவு ஒரு நல்ல கனவாக இல்லை என்றால் நில்லுங்கள். சில சமயம் உங்களுடைய ஆழமான ஒரு கனவு மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக இந்த உலகிற்கு நல்லவற்றை அளிக்கக்கூடும். நீங்கள் இந்த உலகம் முழுவதிலும் சுற்றி பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் இருக்கிறதா? அதை பற்றி கனவு காணுங்கள். கண்டிப்பாக இந்த கனவு மூலம் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமையும். இந்த உலகம் எப்படி பிறந்தது என்று கேட்கிறீர்களா? கனவு கண்டவர்கள் தான் இந்த உலகத்தை படைத்தார்கள். இல்லை என்றால் இவ்வளவு அழகான உலகத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது. இது ஒருவரின் கனவு. ஒருவருடைய அழகிய கனவு நாம் காணும் இந்த அழகிய உலகம். நண்பர்களே, நீங்கள் யாராக மாற வேண்டும்? உங்களுடைய குறிக்கோள் என்ன? உங்களுடைய கனவு கண்டிப்பாக நிறைவேறும். கனவு காணுங்கள். உங்களுக்கு என்ன வேண்டும்? மக்கள் உருவாக்குகிறார்கள். மேலும் ஒரு உந்துதல் சக்தியை நம்மை அழைத்து செல்கிறார்கள். அனைத்தும் அவர்கள் கண்ட கனவுகளை அடுத்த வாரம், நாளை என்று தள்ளி போடாதீர்கள். இப்பொழுதே உங்கள் கனவுகளை காணத் தொடங்குங்கள். உங்களுக்கு எது பிடிக்கிறதோ அதே போல் நீங்கள் கனவு காணுங்கள். உங்களுடைய மாஸ்டர் பீஸ் உங்களுடைய கனவாக இருக்கட்டும். விட்டுக் கொடுக்காதீர்கள். கனவு காண்பதை கனவு காண தொடங்குங்கள். அழகான காணொளி கண்டோம். கனவை பற்றிய ஒரு விளக்கம். இந்த வீடியோல ரொம்ப ஒரு உண்மைகள் நிறைந்திருக்கிறது. ஏன்னா நாம என்னைக்குமே நம்ம வாழ்வை விட்டுக் கொடுக்க மாட்டோம். அப்போ நம்ம வாழ்வை விட்டுக் கொடுக்க மாட்டோம் அப்படின்னா தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டும்னா அதற்கு உதவி செய்வது இந்த கனவுகள். லாட்டின் அமெரிக்கால இது ஒரு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ரோல்டு சிக்கன் ஃபயர்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா காலையில நம்ம எழுந்துக்கிறோம், திரும்பியும் வேலைக்கு போகிறோம், பிறகு படுத்து உறங்குகிறோம். அப்போ நம்ம ஒரு வேலை தொடர்ச்சியா ஒரு ரொட்டேட்டிங்லயே இருந்துட்டு இருக்கு, ஒரே மாதிரி. அப்போ கனவுங்கிறத நம்ம மறந்துட்டோமா? அப்ப குறிக்கோளை நோக்கி போகணும்னு சொன்னா கனவுகள் இருந்தா கண்டிப்பா அது சாத்தியம் தானே. இன்னைக்கு பேண்டமிக் டைம்ல மக்கள் எல்லாருமே சோர்ஸ் ஆஃப் இன்கம் இழந்திருக்கிறார்கள். மேலும் அவர்களுடைய வாழ்க்கை தரமை கூட கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்போ பல வகையில் வழிகளை கொண்டு தரும் வருமானம் நமக்கு தேவையாக இருக்கிறது இந்த ஒரு சந்தர்ப்பத்தில், தருணத்தில். அப்போ இந்த கனவுகள் முடிவடைந்து விட்டனவா? இல்லை. இதுதான் ஒரு என்ஜின். நம்மை உறங்க வைப்பது கனவு. ஆகையால் பெரியதாக கனவு காணுங்கள். இதுதான் நம்ம பிசினஸ் ட்ரைனிங். மிகவும் நன்றி. செகண்ட் பார்ட் பிரசன்டேஷன் உடையது நியூஸ். மேலும் ஒரு சிறந்த நியூஸ் உங்களுக்காக காத்திருக்கிறது. வியட்நாமில் இருந்து நான் என்னுடைய இளமை காலத்தில் நான் படித்தேன். மேலும் ஒரு மூவி எல்லாம் வாட்ச் பண்ணேன். அப்போ நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். ஏன்னா ஒரு மூவி ஒரு நபர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல எந்த மாதிரி ரிலேஷன்ஸ்
அதை பற்றிய ஒரு மதிப்பு, அந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் பார்த்தேன். அப்போ வந்து அதெல்லாம் எனக்கு எப்படி உதவி செய்தது அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி நம்ம கம்பெனில வந்து மெம்பர்ஸ் ஆட் பண்றதுக்கு உதவி செய்தது. இப்போ ஒரு பெரிய ஜியோகிராஃபி தான் நம்மளுடைய கண்ட்ரி. அப்போ நிறைய மக்கள் வந்து கான்டினென்ட்ஸ்ல இருந்து கலந்துக்கிறாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு பேக்ரவுண்ட்ல வந்துட்டு இருக்காங்க. 100,000 உறுப்பினர்கள் வந்து வியட்நாம்ல இருந்து நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள் நிறுவனத்தில். ஆகையால் இந்த புவியியல் அடிப்படையில் வந்து ஒவ்வொரு நாளும் நம் எக்கோசிஸ்டம் வந்து விரிவடைந்து வருகிறது. வியட்நாமீஸ்ல வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்திருக்கிறோம். இதுல வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள். வாழ்த்துக்கள். அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தா, சில மாற்றங்கள் உள்ளன. டாப் அப் பண்றது, அன்புள்ள பங்காளர்கள் அனைவருக்கும் பேமெண்ட் சிஸ்டம்ஸ் வந்து இப்போ பேக் ஆபீஸ்ல வந்து அகாடமி ஆஃப் பிரைவேட் இன்வெஸ்டர்ல என்னென்ன நான் இன்க்ளூட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி இதுல நான் மென்ஷன் பண்ணிருக்கோம். பேங்க் டிரான்ஸ்பர்ஸ் வந்து ஆஸ்திரேலியா, இந்தியா மற்றும் வந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்ல ஒரு சுலபமான டாப் அப் பண்றதுக்கு உண்டான வழிவகைகள் வந்து நாங்க ஆட் பண்ணிருக்கோம். இப்போ அவைலபிளா இருக்கு. இந்த வரவு வந்து வைக்கப்படும் காலம் 1 to 5 நிமிடங்கள். மேலும் வந்து கமிஷன் 6.5%. இப்போ டிஸ்கவுண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம், இன்னுமே நீட்டிக்கிறோம். ஏன்னா நிறைய மக்கள் வந்து கேட்டுட்டே இருந்தாங்க. அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணதுனால இந்த டிஸ்கவுண்ட் பீரியட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். காங்கிரஸ் இட்டலியில யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே வந்து விரைவாக இதை செயல்படுத்த நாங்கள் விரும்புகிறோம். அவர்களுடைய குறிக்கோளுக்கு இணங்க நீடித்திருக்கிறோம். இந்த ஆஃபர் வந்து எல்லாருக்குமே அவைலபிளா இருக்கு. யாரெல்லாம் வந்து ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் பண்ணீங்களோ காங்கிரஸ் இட்டலி 2021ல ரெக்கார்டிங்க்கு பே பண்ணவங்களுக்கும் இது அவைலபிளா இருக்கு. இப்போ ஒளிபரப்பு வந்து ரெக்கார்டிங்க்கு பே பண்ணிருக்கீங்க, அவங்களுக்கும் வந்து இந்த சலுகை கிடைக்கும். ஆகஸ்ட் 10, 2021 10 மாஸ்கோ டைம்ல இருந்து ஆகஸ்ட் 31, 2021 10 AM மாஸ்கோ டைம் வரை இந்த ஆஃபர் வந்து அவைலபிளா இருக்கு. டிஜிட்டல் குவாரண்டிஸை வந்து கண்டிப்பா உரிமம் ஏ நீங்க வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மிகவும் நன்றி. இப்போ டிஜிட்டல் ஷேர்ஸ் WCRU இந்த குவாரண்டிஸ் எல்லாமே வந்து வெற்றிகரமாக நம்ம டோக்கன்ஸ் வந்து ஒரு நிதி சம்பந்தப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஒரு இப்ப வந்து லோன் வாங்குறீங்கன்னு சொன்னா நமக்கு சொன்னபடி டோக்கன்ஸ் மூலமாக எல்லாமே டோக்கனைசேஷன் வந்து ஒரு நல்ல வாய்ப்பை நமக்கு அளிக்கிறது. டிரான்சிஷன் டு ஸ்டேஜ் 3 ஆஃப் WCRU இப்ப வந்து அடுத்த ஒரு செய்தி. வாழ்த்துக்கள். இப்ப வந்து 3வது நிலைக்கு மாறியதற்கு WCRU செயல்பாடு 0.8 யூனிட்ஸ். எலைட் கிளப்பும் சேஞ்ச் ஆகி இருக்கிறது. இப்போ 3rd ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட்ல வந்து வருடாந்திர சந்தா வெறும் 10 யூனிட்களே. இப்போ எலைட் கிளப்புக்கு வந்து நீங்க முன்னரே பணம் செலுத்தி இருந்தால் உங்களுக்கு ஒரு சிறப்பு சலுகை உள்ளது. அது என்னன்னா பல்க் பேக்கேஜ் வந்து டிஸ்கவுண்டோட நீங்க பெற முடியும். 4th ஸ்டேஜ் WCRU நிலைக்கு மாறுவது வந்து அப்ராக்சிமேட்டா நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா செப்டம்பர் 1st இருந்து 10, 2021 அன்று நடைபெறும். அப்போ வந்து 1 WCRUவின் விலை 1 யூனிட்டாக இருக்கும் என்பதை உங்களுக்கு நாங்கள் நினைவூட்டுகிறோம். ஆகையால் விரைவாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.
ஷேர் ஹோல்டர்ஸ் மற்றும் கோ ஓனர்ஸ் ஆக மாற நிறைய வாய்ப்புகள். இப்ப வந்து நமக்கு முன்னால் என்ன நடக்க போகிறது? அக்டோபர்ல நாம எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். துபாய் இந்த அழகான ஒரு கண்ட்ரிக்கு வந்து நம்ம போக போகிறோம். ஈவென்ட் 21 செலிப்ரேஷனுக்காக நம்ம டீம் எல்லாரையுமே வந்து நம்ம அழைக்க வேண்டும். ஒரு டபுள் எஃபர்ட் எடுக்கணும். ஏன்னா அப்பதான் இந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவ் குரூப்போட ஒரு பங்கு பெற முடியும். ஈவென்ட் 2021 டு துபாயில நம்ம சந்திக்கலாம். அப்பதான் வந்து ஒரு மோட்டிவேஷன் பண்ண முடியும். மேலும் வந்து அவர்களுக்கு ஒரு நம்பகத்தன்மையை நாம் உருவாக்க முடியும். சரி, ஈவெண்ட்டை பத்தி நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். அதை பற்றிய ஒரு விளக்கம். On 13th of October வந்து துபாய் பிளாக்செயின் எக்ஸ்போ, 14th October துபாய் பிளாக்செயின் எக்ஸ்போ, 15 மற்றும் 16 அக்டோபர்ல இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்ட் பற்றிய ஒரு விளக்கம் இருக்கும். 17th of October வந்து ஈவென்ட் 2021 செலிப்ரேஷன் இருக்கு. 18th October புதிய தலைவர்களுக்கான பயிற்சி. டிக்கெட் விற்பனை தொடக்கம் வந்து பர்சனல் ஈவென்ட் 2021 வந்து மிட் டே மாஸ்கோ டைம் 23rd of Augustல ஸ்டார்ட் ஆகும். 120 அலகுகள். 24th of August முதல் 7th செப்டம்பர் வரை வந்து பேக்கேஜ் வந்து 199 அலகுகளுக்கு விற்பனை செய்யப்படும். 7ஆம் தேதி செப்டம்பர் முதல் இன்விடேஷன் பேக்கேஜ் 250 அலகுகள், அதாவது அடுத்த ஒரு மாதம் வரை 7ஆம் தேதி அக்டோபர் வரை. இன்விடேஷன் டிக்கெட்ஸ் வந்து இந்த டைம்ல நீங்க வாங்கிக்கலாம். மேலும் வந்து தலைமைத்துவம் பற்றிய அந்த இன்விடேஷன் டிக்கெட்ஸ் வந்து 20% தள்ளுபடியுடன் 480 யூனிட்ஸ் மட்டுமே. அது வந்து 23rd ஆகஸ்ட்ல இருந்து 24th வரை 12 AM மாஸ்கோ டைம்ல வந்து 480 யூனிட்ஸ். மேலும் இதுல குறிப்பிட்டுள்ள இந்த டைம் படி வந்து இந்த டிஸ்கவுண்டுடன் கிடைக்கும். இதுல வந்து செலிப்ரேஷன், ட்ரைனிங், மேலும் வந்து எஜுகேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு வழங்கப்படும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்சி, நியூ மைல்ஸ்டோன், இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். மேலும் வந்து இப்போ 24th ஆகஸ்ட்ல இருந்து 7th செப்டம்பர் வரை 796 அலகுகள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்கு. இந்த மாதிரி டைமிங் பொறுத்து என்னென்ன கோர்சஸ் நீங்க எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து வந்து இந்த யூனிட்ஸ் வேறுபடும். இது வந்து எனக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா இதை பற்றி உங்களிடம் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு தகவல் இருக்கிறது. இந்த கோர்சஸ்ல வந்து கோர்சஸை பற்றிய இன்னும் விளக்கம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்ட் கேட்டகரி 1, 2, 3 அப்படின்னு சொல்லி நாங்க இந்த கேட்டகரைஸ் பண்ணிருக்கோம். இப்ப வந்து நீங்க இந்த கோர்சஸ் எல்லாம் ஒரு பேக்கேஜா வாங்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்ட்
இதுல வந்து 23rd ஆகஸ்ட்ல இருந்து 24th ஆகஸ்ட் வரை 2000 யூனிட்ஸ். இதுல இன்ஸ்டால்மெண்ட்ல கூட நீங்க வாங்க முடியும். அப்போ 4 மாதங்களுக்கு வந்து 800 அலகுகள் வந்து கட்ட வேண்டும். அப்போ மொத்தமா வந்து 3200. ஆனா இன்ஸ்டால்மெண்ட்ல 800 கட்டினா போதும். ஆனா ஒன் டைம் பேமெண்ட்னா 2000. அதே போல் 24th ஆகஸ்ட்ல இருந்து 7th செப்டம்பர் வரை மாஸ்கோ 12 AM ல இருந்து 2500 யூனிட்ஸ். இதுலயும் வந்து இன்ஸ்டால்மெண்ட்ல 4000 யூனிட்ஸ் மொத்தமாக, அதாவது நீங்கள் வந்து 1000 யூனிட் 4 மாதங்கள்னு சொன்னா மொத்த விலை வந்து 4000. அதை இன்ஸ்டால்மெண்ட்டா நீங்க பே பண்ணலாம். பிறகு வந்து 7th செப்டம்பர்ல இருந்து 7th அக்டோபர் வரைக்கும் நீங்க பே பண்றீங்க அப்படிங்கிறப்ப 3000 யூனிட்ஸ் பே பண்ண வேண்டி வரும். ஏன்னா அந்த நாட்கள் ஆக ஆக வந்து அதன் விலை வந்து அதிகரிக்கும். மேலும் தவணை விலை வந்து 5000 யூனிட், 1250 யூனிட்ஸ் வந்து 4 மாதங்கள் செலுத்த வேண்டும். இந்த திட்டங்களின் மொத்த விலை வந்து 15000 யூனிட். இது வந்து ரொம்ப கமிட்டடாகவும் டிட்டர்மின்டான பார்ட்னர்ஸ்க்கு வந்து முதல் கட்டத்தில் உங்களுடைய சேமிப்பு ஒன்று உள்ளது. 87% மிட் டே மாஸ்கோ டைம் 23rd இருந்து விற்பனை தொடக்கம் ஆக உள்ளது. 30,000 யூனிட் கட்டினால் போதும். இவோரிஷ் ட்ரைனிங் பற்றிய தகவல் வந்து சில வார்த்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உங்கள் வணிகத்தை நீங்கள் வளர்ப்பதற்கான பயிற்சிகள் வந்து வழங்கப்படுகிறது. நிலை 1 to 4 வரை உள்ளது. இது வந்து ஒரு இலக்குகளை வந்து எவ்வாறு சரியாக நிர்ணயிப்பது மற்றும் எப்படி அடைவது அப்படின்னு கற்றுக்கொள்ள விரும்புவோருக்கு இது வந்து முழுமையான ஒரு ரிசர்ச் மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து கனவுகளை எவ்வாறு நனவாக்குவது, மேலும் வந்து நேர மேலாண்மை பற்றிய அனைத்து பயிற்சிகளும் அளிக்கப்படும். நிலை 2 உங்கள் கனவு வாழ்க்கைக்கான வணிக திட்டத்தை உருவாக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும், இந்த மாதிரி எப்படி வந்து வணிக சந்திப்புகளில் எவ்வாறு அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்லாம் எப்படி கையாள வேண்டும் அப்படிங்கிறத உள்ளடக்கியது இந்த நிலை 2. நிலை 3 இந்த மெட்டீரியல் படித்த பிறகு உங்களுக்கு வந்து ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். எப்படி வந்து உங்களுடைய சமநிலை, மேலும் மனோ உணர்ச்சி நிலையை வந்து வலிமையை காணலாம். ஸ்டோரி டெல்லிங், அப்புறம் வந்து லீடர்ஷிப் ஸ்கில் எல்லாம் எப்படி வளர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் வந்து அறிய முடியும். இது நிலை 1 மற்றும் 2 பயிற்சிகளை உள்ளடக்கியதுதான் நிலை 3. இன்னுமே வந்து ஒரு ஆழமான அடிப்படையில் நீங்கள் பயில வேண்டுமா என்றால் நிலை 4 உங்களுக்கானது. இது உங்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதுல வந்து நிலை 1 to 4 வரை அனைத்தும் சேர்ந்து இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலம் வந்து நீங்கள் MLCI மாஸ்டர் ஆவது மட்டுமல்லாது ஒரு சக்சஸ்ஃபுல் டீம் கூட நீங்க உருவாக்க முடியும். அது மக்களையும் வந்து ஒரு வெற்றி பாதையில் அழைத்து செல்ல முடியும். அடுத்தது MLCI Pro. இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த வியாபார சிஸ்டம்ல எப்படி நம்பர் 1 ஆகுறது, டாப் லீடரா இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம எப்படி ரீச் பண்றது அப்படிங்கறத நீங்க பெற வேண்டும் என்று விரும்பினால் இதனுடைய விலை வந்து 1000 அலகுகள். வடிவம் வந்து ஆன்லைன் பயிற்சி. இப்போ ஒரு மாதத்துல வந்து 4 அமர்வுகள் இருக்கும். ஒவ்வொரு வாரமும் ஒரு அமர்வு. அப்போ அது டைம் டியூரேஷன் 3 hours இருக்கும் ஒரு செஷன்ல. இந்த பாடநெறி முடிந்ததும் வந்து அந்த டெஸ்ட்ல உங்களுக்கு குறைந்தது 70% சரியாக பதிலளிப்பவர்களுக்கு MLCI வணிக தொழில் முனைவோர் வெற்றிகரமாக நிறைவேற்ற முடியும். இது வந்து மாஸ்டர் ஆஃப் MLCI அப்படின்னு சொல்லி சிறப்பு சான்றிதழ் உங்களுக்கு அளிக்கப்படுகிறது. ஏன்னா இந்த சர்டிபிகேட்ஸ் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிசினஸ்லயும் கையாளும் திறனை வந்து உங்களுக்கு அளிக்கிறது. இது வந்து நம்ம நிறுவனத்திற்காக உங்களுக்கு ஏதாவது ஓப்பனிங்ஸ் இருந்தா கூட அதுல ஜாயின் பண்ண ஒரு வாய்ப்பை அளிக்கிறது. அடுத்தது வந்து நம்ம கம்பெனில எந்த மாதிரி வெபினார்ஸ்லாம் எவ்ரி சாட்டர்டே ஒவ்வொரு சனிக்கிழமையும் கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு முதல் சனிக்கிழமை
வெபினார் சுருக்கம் இருக்கும். அடுத்தது வந்து மாதத்தில் இதுல வந்து சென்ற மாதத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு தொகுப்பு, மேலும் வந்து ஊக்குவிப்புகள், நிதி செய்திகள், பிளாக் செயின் செய்திகள் வந்து உங்களுக்கு சொல்லப்படும். இப்போ சரி. ஒவ்வொரு 3வது சனிக்கிழமை அன்னைக்கு ப்ராஜெக்ட் தலைவர்களோட நமக்கு வந்து பயிற்சி கொடுக்கப்படும். அதற்கப்புறம் ஒவ்வொரு சனிக்கிழமை, ஒரு மாதத்துல கடைசி சனிக்கிழமை 4வது சனிக்கிழமை பாத்தீங்கன்னா, தூதுவர்களுக்கும் அம்பாசிடர்ஸ் மற்றும் லீடர்ஷிப் கவுன்சில் மெம்பர்ஸ் அவர்களுக்கு மட்டும் இந்த பயிற்சி இருக்கும், அவர்களுடைய வளர்ச்சிக்காக. அதனால கண்டிப்பா இந்த 4 சனிக்கிழமையை மறக்காமல் நீங்கள் பங்கு கொள்ள வேண்டும். உங்களுக்காக இன்னொரு வீடியோ இருக்கு.
nuestros líderes, así que imagínense, como que ஒரு para நல்ல motivarnos வீடியோ ser பார்த்திருக்கோம். parte de nuestro நம்ம aniversario en கிரிப்டோ octubre, யூனிட் ப்ராஜெக்டோடைய ser parte de esta, செலிப்ரேஷன் அப்போ அந்த இடத்துல நிறைய participar பேர் en este வந்திருந்தோம். hermoso país y qué más கண்டிப்பாக un இந்த aniversario de nuestra வீடியோ compañía, வந்து así உங்களை que மோட்டிவேட் todos a பண்ணிருக்கும். ser அதே parte, நேரத்துல a hacer todo el esfuerzo para இந்த poder மோட்டிவேஷன் estar மூலியமா en nuestro நீங்க aniversario. கண்டிப்பா எவன்டி Bien, செலிப்ரேஷனுக்கும் adelante, வரணும். por favor. Bueno, ahora sí llegamos al ஆமா, final. கண்டிப்பா அங்க இருக்கணும் நீங்க. இதுதான் நம்மளுடைய கடைசி ஸ்லைட். உங்களுடைய பங்கேற்புக்கு மிகவும் நன்றி. நீங்க எங்களோடு இருப்பதற்கு நாங்க ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம். அனைவருக்கும் யாரெல்லாம் நம்மளுடைய வெபினாரை யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களோ நன்றி சொல்ல விரும்புகிறேன். அதே நேரத்துல நம்ம யூடியூப்ல ரெக்கார்டிங்ஸும் இருக்கும். அந்த இடத்துலயும் நீங்க போய் பார்க்கலாம். நம்மளுடைய சப்போர்ட் நபர்கள், டிரான்ஸ்லேட்டர்ஸ், இன்டர்பிரட்டர்ஸ் அவர்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அவர்களுடைய கடின உழைப்பினாலதான் நம்மளால இந்த தகவலை வந்து பகிர முடியுது எல்லாருக்கும். அதனால உங்ககிட்ட நான் கேட்டுக்கொள்வது என்னன்னா, இன்னும் நிறைய தகவல்களுக்கு தேடுங்கள். நான் நம்மளுடைய CEO அவர்களுக்கு நன்றி சொல்லி சந்திக்கிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.